கடந்த 4 நாட்களாக தமிழ்நாட்டில் காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் மத்தியில் கர்நாடக அரசு கர்நாடகாவில் காவிரியை தடுத்து மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வு நடைபயண பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றோம். 4வது நாள் இன்று தஞ்சையிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சாரம். தஞ்சை காவிரி டெல்டா தான் அதிக பாதிக்கப்படும். கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பியிருக்கின்ற 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் நம்பியிருக்கின்றார்கள். 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள், சென்னையில் வாழ்கின்ற 1 கோடி மக்கள் உட்பட 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சூழல் கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் காவிரி டெல்டாவில் வாழ்கின்ற விவசாயிகள் மீண்டும் எலிக்கறி உண்ணுகின்ற ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள். கர்நாடகாவிலே மேகதாது அணை கட்டினால் அரிசி 1 கிலோ தமிழ்நாட்டில் 300 ரூபாய்க்கு அந்த விலையை உயர்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்படும். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் சென்னையிலே குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் இல்லாத ஒரு சூழல், உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி, இதனால் உற்பத்தி குறையும். உணவில்லாத தொழிற்சாலைகளோட உற்பத்தி குறையும். இது கேஸ்கேடிங் எஃபெக்ட். இது கர்நாடகா யாரையும் மதிக்காமல், இந்தியாவின் இறையாண்மையை மதிக்காமல், கூட்டாட்சி தத்துவத்தையும் மதிக்காமல் நாங்கள் அணையை கட்டுவோம், எங்கள் இடத்துல இருக்கு. இதற்கு முன்பு காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு, முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் ஏதாவது கட்டுமானங்கள் கட்ட வேண்டும் என்றால் கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல் கூட அங்கே வைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் டிபிஆர், விரிவான திட்ட அறிக்கை, அது கூட அங்கே செயல்படுத்த முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாம் மீறி நாங்கள் யாரையும் மதிக்க மாட்டோம், யாரையும் எங்களுக்கு நாங்கள் கேட்க தேவையில்லைன்னு வேகமாக கர்நாடகாவில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கர்நாடகாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு மேகதாது கட்டுகின்ற அந்த இடத்த ஆய்வு நடத்தி கிட்டத்தட்ட 100 அடிக்கு ஆழமான அந்த ட்ரில் பண்ணி இந்த பாறைகள் டேமை தாங்குமா, இங்கே பூகம்பம் எர்த்குவேக் வருமா, இதனால எவ்வளோ புலிகள் இருக்கு, எவ்வளோ வனவிலங்குகள் இருக்கு, டேம் கட்டினா எவ்வளோ காடு அழியும், எவ்வளோ மரங்கள் அழிக்கப்படும், இதெல்லாம் ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ணணும்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வனவிலங்கு வாரியம் வனவிலங்கை பாதுகாப்பதற்காக, வனங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட வாரியம். ஆனால் அந்த வாரியமே அதற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்நாடகாவில். காரணம் அவங்க முதலமைச்சர் அழுத்தத்துக்கு காரணத்தால் இல்லை. இப்போ நேற்று வேகமாக நடக்குது. தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து இந்த எம்எல்ஏ வாங்கலாமா, குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டகம் பேரம், யானை பேரம்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கு எவ்வளோ காசு கொடுக்கலாம், அங்கே ராஜினாமா பண்ண வைக்கலாமா, இங்கே இடைத்தேர்தல் எப்படி கொண்டு வரலாம், அதில் எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே கர்நாடகாவில் அவன் மாட்டம் வேகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு கர்நாடகாவை தான் ஆதரிக்கும். ஏன்னா அங்கே தேர்தல் வருது 2028. அந்த தேர்தலில் பிஜேபி எப்படியாவது மறுபடியும் வரணும்னு அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. மத்திய பிஜேபி அரசு கர்நாடகா பிஜேபி தான் ஆதரிக்கும். அதனால இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும். இதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கூட்டி எங்களை எல்லாரும் அழைச்சி, தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அழைச்சி டெல்லிக்கு போகணும், பிரதமரை சந்திக்கணும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்க அழுத்தம் கொடுக்கணும், வழக்குகளை போடணும், பலவிதமான வழக்குகளை போடணும். இதற்கு இந்த முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். கர்நாடகா பூமி பூஜை போட்டுட்டாங்கன்னா அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க சொல்ற காரணமே மேகதாதான நாங்கள் குடிநீருக்காக நாம் பயன்படுத்துகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க.
உங்களுக்கு தேவை இன்னும் 5 டிஎம்சி குடிநீர். ஏற்கனவே 4.75 டிஎம்சி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை, அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க அந்த 5 டிஎம்சி எங்கேருந்து எடுக்கிறீங்க? கிருஷ்ணராஜ சாகர் அணையிலேருந்து எடுக்கிறீங்க, 150 கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து. இன்னொரு 5 டிஎம்சி அங்கேருந்து எடுத்துட்டு போங்க. ஒரு பைசா உங்களுக்கு செலவு இல்லாமல் இன்னும் கூடுதல் 5 டிஎம்சி பெங்களூருக்கு எடுத்துட்டு போங்களேன். யாரை தடுக்கிறா? இன்னும் 5 டிஎம்சிக்கு நீங்கள் எதுக்கு 70 டிஎம்சி அணையை புதுசாக கட்டுறீங்க? 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு எதுக்கு கட்டுறீங்க? அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள், அடாவடியான காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்களும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் அரசுகளும் நான் மறுபடியும் அத்துணை கட்சிகளும் இந்த பிரச்சனையில் ஒன்னா சேரணும், போராட்டம் பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும். இது இல்லாமல் இளைஞர்கள் வாங்க, வெளியில வாங்க, நீங்க வந்தாதான் நடக்கும். சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றமே உங்களால் நடைபெற்றது. சோசியல் மீடியா மூலமா இந்த மேகதானை உங்களால் தடுக்க முடியாதா? கொடுங்க, அழுத்தம் கொடுங்க, தடுங்க. இது தமிழ்நாட்டினுடைய மைய பிரச்சனை. இதுல நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவீங்க. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ வில் பி அஃபெக்டட் பை திஸ் மேகதாது டேம். நான் கர்நாடகா இதில் ஊட்டியில் இருக்கிறேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் சென்னையில் இருக்கிறேன்லாம் இல்லை. நீங்கள் சோறு சாப்பிடணும் இல்லை, அந்த சோறு எங்கேருந்து வருது? காவிரி டெல்டாலேருந்து வருது. சென்னையில் நீங்கள் தண்ணி குடிக்கணும்ல, எங்கேருந்து வருது? வீராணை ஏரியிலேருந்து வருது. அத்தனை மாவட்டங்களிலும் காவிரியை நம்பி தான் இருக்கிறோம். இந்த மாதம் நம்ம ஜூலை மாதம், கடந்த ஜூன் மாதத்துக்கு கர்நாடகாவில் நமக்கு எவ்வளோ தண்ணி விட்டுருக்கணும்னா 9.9 டிஎம்சி. ஆனால் நமக்கு கிடைச்சது எவ்வளோ? 2.9 டிஎம்சி. ஜூலை மாதம் தண்ணி எவ்வளோ கிடைக்கணும்? நமக்கு 42 டிஎம்சி. நிச்சயமா நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. டெல்டாவில் கிட்டத்தட்ட குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. சம்பாவுக்கே இப்போ தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. சம்பானா அடுத்தது வருது, தண்ணி இருக்காது, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எல் நீனோ எஃபெக்ட், சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இதில் கவனம் செலுத்துங்க. தமிழக அரசும் சரி, மற்ற அரசியல் கட்சிகள் இதில் கவனம் செலுத்துங்க. விவசாயிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு இப்போ கொண்டு வரக்கூடாது, இதே நடுவர் மன்றம். கடந்த ஆட்சியில் வந்து சரியான அந்த கேஸ் வந்து கையாளாதனால தான் இப்போ வந்து மேகதாது விவகாரம் பெருசாக வெடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அது உண்மைதான். இவங்க தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடையை ஒரு 10 கடையை மூடுறதுக்கு ஹைகோர்ட்டில் ஆணையிட்டாங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அது திறக்கிறதுக்கு. அதில் தான் கவனம் செலுத்தினாங்க. யார் மேலேனா கேஸ் போட்டாங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அது தடுக்கிறதுக்கு. ஏன்னா இவ்வளோ மேகதாது பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகளையும் சரியான முறையில் கையாளலை. இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க, மேகதாது அணை கட்டக்கூடாது கர்நாடகாவில்னு. அதில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். எங்களுக்கெல்லாம் தெரியல அந்த திருத்தம். அவர் கொண்டு வந்த திருத்தம் மேகதாது நடுவர் மன்றத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு. இது 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 இறங்கி கூட்டு போயப்பா. எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தில் என்ன சொன்னார்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒரு திருத்தம். எங்களுக்கு தெரியல அது. அதில் என்னன்னா, இது தமிழ்நாட்டுக்கு மிக பாதகமான ஒரு திருத்தம். இது எப்படின்னா, நான் முதல்ல மேகதாது அணையே நான் ஏற்றுக்கல, மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நான் ஏற்றுப்பேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மேகதாது அணையை ஏற்றுக்கணும், 2வது ஸ்டெப்பு தான் அடுத்தது மேகதாது நடுவர் மன்றம். நான் முதல் ஸ்டெப்பு மேகதாது அதை அணையே நான் ஏற்றுக்கல போது நடுவர் மன்றத்தை எப்படி நான் ஏற்றுப்பேன்? இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். கர்நாடகா நாளைக்கு நடுவர் மன்றம், மேகதாது நடுவர் மன்றம் நாங்களும் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு ஒரு வழி இல்லை. காவிரி மேகதாது நடுவர் மன்றத்தை அமைப்பாங்க, மத்திய அரசு அமைப்பாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம், மேகதாது நடுவர் மன்றம் வந்துட்டு இல்லை 70 டிஎம்சி டேம் வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்கிங்கன்னு சொன்னாங்கன்னா நம்முடைய நிலைமை நினச்சி பாருங்க. அதில் தமிழக அரசு அமைச்சர்கள் சொல்கிறாங்க, இல்லை அது டிகே சிவகுமார் வந்து இது வந்து குடிநீர் திட்டம்னு சொல்கிறாரு. அவர் சொல்லத்தெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? பெங்களூருக்கு தேவை இன்னும் 5 டிஎம்சி கூடுதலா, அதுக்கு எதுக்கு 70 டிஎம்சி அணையை கட்டுறீங்க? இதுலேருந்து தெரியாத உங்களுக்கு? அவங்க பொய் சொன்னால் அதை நம்பிடுவீங்களா நீங்கள்? அதனால் இது விபரீதமாக இருக்கும். மேகதாது நடுவர் மன்றம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும்.